கீழை டிராகன்கள் கீழை மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்றன. இவை நல்வாய்ப்புகளை அருள்வனவாகவும் அறியப்படுகின்றன. இவை அரசர்களோடும் பேரரசர்களோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன. இவை நாட்காட்டிகளோடும் பருவகாலங்களோடும் மழையோடும் விவசாயத்தோடும் கடலோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன. அதேவேளை மேற்குலக டிராகன்கள் கேடு இழைப்பவனாகவும் அதனால் அவற்றை வெற்றி கொண்ட ஏதாவது ஒரு வெற்றி வீரனோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன. எனவே மேற்குலக டிராகன்களை விளக்கும் போது அவற்றோடு தொடர்புடைய வீரர்களையும் விளக்க வேண்டும். டிராகன்களை பற்றிய பொதுவான பண்புகளை விவரித்த கையோடு இவற்றின் உண்மை அடையாளத்தை இப்போது நாம் காண முற்படுவோம். சிவன் ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஆதி சித்தன். இவர் உலகின் அனைத்து கலாச்சாரங்களிலும் அவற்றில் சிலவற்றால் உணரப்படாமலும் கூட காணப்படுகிறார். அடுத்து முருகனும் உலகின் பெருவாரியான கலாச்சாரங்களில் அவற்றில் சிலவற்றால் உணரப்படாமலும் கூட காணப்படுகிறார். முருகன் ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டத்தில் நீரூழி காலத்தில் வாழ்ந்தவர். ஏற்கனவே பல விடயங்கள் ஊடாக முருகனே விவசாயத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் என்று நிறுவியுள்ளேன். விவசாய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் முன்பு அவர் மாடு மேய்க்கும் மேய்ச்சல் குல தலைவனாக இருந்தவர். விவசாயம் என்பது, குறிப்பாக மானாவாரி விவசாயம் என்பது மழையோடு பின்னி பிணைந்துள்ளது. முருகன் முதலில் தொடங்கியது மானாவாரி விவசாயம்தான். மேலும் விவசாயம் பருவ காலங்களோடு தொடர்புடைய தொழில் என்பதால் விவசாய பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு தொடக்க நிலை விவசாய நாட்காட்டியை முருகன் உருவாக்கினார். இவர் விவசாயத்தின் மூலமாக தனது மக்களுக்கு வளமையை கொண்டு வந்தார். பெரு வளத்தோடு வாழ்ந்த தனது மக்களை கொள்ளையடிக்க வந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து தனது மக்களை காக்க தற்காப்பு சண்டை கலையையும் அவர் கண்டறிந்தார். இதனாலேயே அவர் போர்க்கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் அறியப்பட்டார். அவரது பெயர்களில் ஒன்றான குமரன் என்பது கும்பலாய் மரித்த கண்டத்தின் ஆண்மகன் என்ற சொல்லாடலின் குறுஞ்சொல்தான். எனவே இவர் நீரூழி காலத்தில் வாழ்ந்திருந்தவர் என்பது இந்த பெயர் மூலமாக அறியலாம். குமரன் என்ற சொல்லாடல் உருவான விதம் பற்றியும் அதனோடு தொடர்புடைய செய்திகள் பற்றியும் நீரூழியும் முருகனும் என்ற வேறொரு விழியும் வழி விவரிக்கின்றேன். ஆக முருகன் இலங்கையில் பிறந்தவர் அல்ல. நீருள் மூழ்கிய குமரிக்கண்டத்திலிருந்து தனது மக்களோடு இடம்பெயர்ந்து இலங்கையில் குடியேறியவர். எனவே இவர் வெள்ளத்திலிருந்து தனது மக்களை காத்தவராகவும் அறியப்படுகிறார். இவர் நீரூழி காலத்தில் வாழ்ந்தவராதலால் நீரூழில் அழிந்த பெரும் மக்கள் தொகையை ஈடுகட்ட நீரூழிலிருந்து மீண்ட தமது மக்களை அதிகம் பிள்ளை பெற தூண்டினார். கருவுறுதலை எளிதாக்க ஒரு குறிப்பிட்ட மரத்தின் மூலிகையையும் காய்களையும் உட்கொள்ளச் சொன்னார். அதனாலேயே அந்த மரம் முருகன் மரம் என்று அழைக்கப்பட்டு அது மருவியே முருங்க மரமானது. எனவே இவர் கருவளத்திற்கான தெய்வமாக அறியப்பட்டு கந்துவோடும் லிங்கத்தோடும் தொடர்புபடுத்தப்படுகிறார். நீரூழியால் முதற் தமிழ்ச்சங்கம் நிறைவேறியதால் இவர் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார். அவரது தலைநகரம் கவாடபுரம் எனப்பட்டது. முத்து சிப்பிகளுக்கு கவடு என்று பெயர். அவரது கடலோர தலைநகரத்தில் முத்தெடுக்கும் தொழில் நடைபெற்றதால் முத்து சிப்பிகளை குறித்த கவடு என்ற சொல்லிலிருந்தே கவாடபுரம் என்ற பெயர் தோன்றியது. எனவே முருகன் முத்தோடு தொடர்புடையவர். அதனாலேயே இவர் முத்துக்குமரன், முத்தரசன், முத்துசாமி என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார்.